வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சினிமா கேப் தமிழ். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பேஸ் வரும், ரைட்? என்ன பண்ணாலும் செட் ஆகாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வேற லெவல் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறோம்னு தோணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எப்பயாச்சும் தோணிருக்கா? அதை டேரெக்டாக இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். மனசையே இழுக்கிற மாதிரி ஒரு ட்ராமா வந்திருக்கு. வி ஆர் ஆல் ட்ரையிங் இயர். மை மிஸ்டர் படித்த அதே ரைட்டிங் பார்க் ஹோட ரைட்டிங்கில் 2026ஓட அஃபிஷியல் அல்டிமேட் சோல் ஸ்டோரிங் மாஸ்டர் பிரைஸ்னு ஒரு தரமான ஒரு ட்ராமா வந்திருக்கு. கதைப்படி நம்ம ஹீரோ வாங் டூங் மேன் கண்டினியூஸாக 20 வருஷம் ஒரு டெபியூட் டைரக்டராக ஜெயிக்க முடியாமல் ஸ்ட்ரகிளிங்ல இருக்காரு. ஆனால் அவரோட காலேஜ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா ஆயிட்டாங்க. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி சாப்பிட அவர் ஓவரா பேசுவார். மற்றவங்க பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனா உள்ள ஃபுல்லா பயமும் அவர் ஒரு ஒர்த்லெஸ்ஸும் தான் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அப்பதான் அவரோட லைஃப்குள்ள என்ட்ரி ஆகுறது நம்ம ஹீரோயினி பியான் யூன் ஹா. அவ ஒரு ஷார்ட் ஸ்கிரீன் பிளே ரிவ்யூவர். ஆனால் அவளுக்குள்ள ஒரு பெரிய சைல்ட்ஹுட் ட்ராமாவும் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வர நோஸ்பிளிட் ப்ராப்ளமும் இருக்குது. இது வெறும் கேஷுவல் ரொமான்டிக் ஸ்டோரி கிடையாது மக்களே. இது ரெண்டு அடிபட்டு நொறுக்கப்பட்ட மியூச்சுவல் சால்வேஷன்ட்ட ரெண்டு பீப்புளோட ஒரு மனசையே நொறுக்கிற மாதிரி ஒரு கதை. இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸில் தான் மக்களே உண்மையான பீக் எமோஷன் கிளைமேக்ஸை நமக்கு புரியும். இந்த டைட்டில் வி ஆர் ஆல் ட்ரையிங் இயரோட உண்மையான அர்த்தம் என்னன்னு லிட்ரல் கொரியன் மீனிங்க எவ்ரி ஒன் இஸ் ஃபைட்டிங் தேர் ஓன் ஒர்த்லெஸ்னஸ். அதாவது கடைசியில் தொங்மேன் அவரோட முதல் ஃபிலிமோட ப்ரிமிசஸ் ஃப்ரெண்ட் கூட செலிப்ரேட் பண்ணும்போது ஈக்குவல் ஃபுட்டிங்க்கு வராரு. அண்ட் நம்ம யூன்ஹா அவளோட சைல்ட்ஹுட் ட்ராமாவை கம்ப்ளீட்டாக ஃபேஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுறாங்க. கடைசி ஸ்க்ரீனில் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் அவளோட அம்மாவும் எக்ஸும் அவளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது அவள் தன்னோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் அவள் தைரியமாக அந்த கேமரா ஃப்ரேமில் அந்த மதரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஓ, என் பொண்ணு என்ன மதிக்கவே இல்லை, அவள் வளர்ந்துட்டான்னு புரியும். அந்த சீன் ஷாட் பியோர் சினிமாட்டிக் கோல்டு. அப்புறம் அந்த எமோஷன் வாட்சிங் இல்லாமல் அவளால் வாழ முடியும்னு ஒரு ப்ரூஃப் பண்ணுறா. ரியல் அல்டிமேட் க்ரோத். இந்த சீரீஸ் நமக்கு சொல்லித்தர ஒரே விஷயம்தான், நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் தோற்று போனாலும் டிப்ரெஷனில் இருந்தாலும் 1000 பேர் நம்மளை டம்மி சொன்னாலும் வி ஆர் ஆல் ட்ரையிங் டு எக்ஸீட். நம்ம எல்லாரும் வாழ தான் பிறந்திருக்கோம். ஸோ உங்கள் ஒர்த்தை யாருக்காகவும் தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்த்தப்போ என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செம்ம சினிமாட்டிக் பிரேக் டவுனை ஹிடன் டீப் மீனிங்காக இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சிக்க நம்ம சினிமா கேப் தமிழ் சேனலுக்கு இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மாஷ் தட் லைக் பட்டன். நெக்ஸ்ட் டைமில் செம்ம டாப்பிக்கோட மீட் பண்ணுவோம். அதுவரை பாய் மக்களே.